ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மம்மிஸ் மசாலா. நீங்கள் எல்லாருமே நல்ல ஹெல்த்தியாக ஹாப்பியாக இருப்பீங்க அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான கிச்சன் ஹேக்ஸ் தாங்க நான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். வாய் இருந்தால் கூட அழுதுரும்பா அப்படின்னு சொல்கிற ஒரு பொருள்னு பார்த்தீங்கன்னா அது நம்ம டெய்லி யூஸ் பண்ணுற இந்த ஃப்ரிட்ஜாக தாங்க இருக்கும். நம்ம வீட்டில் உள்ள வாண்டுகள்லேருந்து நம்ம வரைக்குமே பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்துட்டு ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணுவோம். அந்த மாதிரி டைமில் நம்ம கையில் உள்ள அழுக்கு, அதுக்கப்புறம் டஸ்ட், இது எல்லாமே போய் நல்லா வந்து சேர்ந்துக்கிறோம். எப்படி நம்ம க்ளீன் பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா ஒன்று உள்ளே பண்ணுவோம், இல்லைன்னா வெளியில் பண்ணுவோம். எப்போவாச்சும் நம்ம வீட்டு ஃப்ரிட்ஜில் உள்ள கேஸ்கெட்டை க்ளீன் பண்ணியிருக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டால் அது கொஞ்சம் டவுட்டு தான். நம்ம கண்ணுக்கெலாம் சுத்தமாக ஒன்றுமே தெரியாது. பார்க்கும்போது ரொம்ப நீட்டாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஒவ்வொன்றையும் க்ளீன் பண்ணி பார்க்கும்போது தான் அதில் இவ்வளோ அழுக்கு இருக்கான்னு சொல்லி நமக்கே ஆச்சரியமாக இருக்கும். இதுக்கு வந்து நம்ம தனியாக எந்த டூலும் பெருசாக வாங்காமல் நம்ம வீடுகளில் உள்ள அந்த எக்ஸ்பைரியான கார்டு இந்த மாதிரிலாம் இருக்கும் இல்லைங்களா, ஸோ அதில் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு வெட் டிஷ்யூவை நம்மளோட வசத்துக்கு ஏற்ற மாதிரி ப்ளேஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு ஃபோல்டு பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னாக்கா அந்த கேப்லேருந்து அழுக்கு அழகாக தொடச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இதுவே வந்துட்டு நம்ம வேறு ஏதாவது ஒரு குச்சி இல்லை வீட்டில் உள்ள வேறு ஏதாவது ஒரு டூலை வச்சு நம்ம பண்ணுறோம் அப்படின்னு சொன்னாக்கா அந்த கேஸ்கெட் வந்து கொஞ்சம் அகண்டு போய் அதுக்கப்புறம் கூலிங் வந்துட்டு வெளியில் வந்து அதிகமாக போகிறதுக்கும் வாய்ப்பாயிடும். ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு இந்த கார்டை வச்சு வெட் டிஷ்யூ வச்சு க்ளீன் பண்ணுற மெத்தட் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வந்து நம்ம ஹைட்டுக்கே இருந்துச்சுன்னா கூட நம்ம கண்ணில் படம் அப்பப்போ க்ளீன் பண்ணிடுவோம். ஆனால் இதுவே பார்த்தீங்கன்னா நம்மளோட ஹைட்டாக இருக்கும்போது அந்த டாப்பில் உள்ள அந்த போர்ஷன் இருக்குது இல்லைங்களா, மேலே டாப் போர்ஷன்லாம் பார்த்துட்டு சுத்தமாக நிறைய டஸ்ட் படிஞ்சிருக்கும். அழுக்க விட இந்த இடத்துல வந்து அதிகமாக டஸ்ட்டு சேரும். ஸோ இதெல்லாம் வந்துட்டு நம்ம ரெகுலராக க்ளீன் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஸோ நான் வந்துட்டு இந்த வீடியோ பர்பஸ்க்காகவே க்ளீன் பண்ணாமல் வச்சுருந்தேன். பாருங்கள் எவ்வளோ அழுக்கு வருதுன்னு சொல்லிட்டு. ரெண்டாவது நம்ம சமைக்கிற அந்த எண்ணெய் பிசுக்கு கூட இதில் போய் தங்குறதுக்கு அதிகமாக வாய்ப்பு இருக்குது. ஸோ நான் க்ளீன் பண்ணது பாருங்கள், கீழே உள்ளதெல்லாம் லைட்டாக வந்துட்டு இருக்குது, மேலே வந்துட்டு இவ்வளோ டஸ்ட் இருக்குது. ஸோ அப்பப்போ இந்த மாதிரி ஒரு வேஸ்ட்டான ஒரு கார்டை வச்சு நம்ம வீட்டு ஃப்ரிட்ஜையும் சூப்பராக க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். கேஸ்கெட்டை நம்ம இந்த மாதிரி க்ளீன் பண்ணுறதுனால அவ்வளோவா வந்துட்டு கூலிங்கும் வந்துட்டு வேஸ்ட் ஆகாமல் எப்பயுமே நல்லா க்ரிப்பாக இருக்கும். சதா சர்வகாலமும் கிச்சன்லேயே வந்துட்டு தொங்கிக்கிட்டு இருக்க ஒரே ஜீவன் பார்த்தா நம்மளாக தாங்க இருக்கும். அதிக நேரம் வந்துட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணுற இடம் கிச்சன் தான். ஸோ நின்றுக்கிட்டு தான் நம்ம மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா எல்லா வேலையுமே பண்ணுவோம். ஒரு பாத்திரம் கழுவுறதா இருக்கட்டும், ஒரு சமைக்கிறதா இருக்கட்டும், ஒரு துணி காய போடுறதா இருக்கட்டும், காய் கட் பண்ணுறதா இருக்கட்டும், மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா உட்கார்றதுக்கு எல்லாம் இருந்தால் கூட நம்ம டக்குன்னு நின்றுக்கிட்டு செஞ்சுட்டு போயிடலாம்ப்பா அப்படின்னு தான் யோசிப்போம். ஸோ அந்த மாதிரி டைம்லலாம் பார்த்திங்கன்னா ரொம்ப காமனாக வந்துட்டு நம்மளுக்கு டக்குன்னு குதி வலி, அதுக்கப்புறம் அந்த பாதம்லாம் நல்லா வலி எடுத்துக்கிறோம். அதே மாதிரி பசங்க ஸ்கூலுக்கு போயிட்டு வராங்க அப்படின்னு சொன்னாக்கா கொஞ்சம் தூரமாக ட்ராவல் பண்ணிட்டு வரப்போ அவங்களுக்குமே காலில் வந்துட்டு வலியெல்லாம் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த மாதிரி டைமில் நம்ம டக்குன்னு ஒரு டாக்டரையோ ஒரு டேப்லெட்டையோ டிபெண்ட் பண்ணாமல் ஃபஸ்ட்டு நம்ம ஹோம் ரெமிடியாக நம்ம பெரியவங்களாம் சொல்லி கொடுத்த மாதிரி மஞ்சத்தூளும் கல்லுப்பும் ஈக்குவல் அமௌண்ட்டில் எடுத்துகிட்டு நல்லா வந்துட்டு ஒரு பேனில் ஒரு இரும்பு பாத்திரத்தில் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். நல்லா அந்த அரோமா வாசம் நல்லா வரணும். அதே மாதிரி நல்லா சூடேறி புகையும் நல்லா வரணும். இந்த மாதிரி டைமில் ஒரு வெள்ளை துணிக்கு இதை அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இதை அழகாக வந்துட்டு ஒரு முடிச்சு மாதிரி பவுச் மாதிரி நல்லா டைப் பண்ணிக்கணும். இதை வந்து பார்த்திங்கன்னா நல்லா வெதுன்னு சூடாக இருக்கும்போதே நம்மளுக்கு எந்த இடத்துல பெயின் இருக்கோ அந்த இடத்துல வச்சு எடுத்தோம் அப்படின்னு சொன்னாக்கா நல்ல ஒரு சூப்பராக வந்துட்டு நல்லா வலி கேட்கும். அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஒரு பிளட் சர்க்குலேஷனுமே நல்லா இருக்கும். நமக்கே வந்து ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். கொஞ்ச நேரத்துலலாம் வலி வந்து நல்லாவே கேட்குங்க. இதுவே ரொம்ப வந்துட்டு வேறு ஏதாவது ரீசன்னாலேயோ இல்லை வந்துட்டு நாள்பட்ட வலியாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்ம டாக்டரை தான் பார்க்கணும். ரொம்ப நேரம் நிற்கிறதுனால ஏற்படுற வலி வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஹோம் ரெமெடி பண்ணும்போது கண்டிப்பாக ஓரளவுக்கு நல்லாவே கேட்கும். நீங்கள் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். சூடு குறைஞ்சிட்டா கூட நம்ம வந்துட்டு வெறும் வானலியில் அந்த முடிச்சு அப்படியே கொஞ்சம் நேரம் ஹீட் பண்ணிவிட்டு திரும்பவும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். தாங்க நம்ம ஆவியில் வேக வச்சு எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லி பேர். ஆனால் கண்டிப்பாக இட்லி தட்டில் கொஞ்சமாக ஆயில் ஸ்ப்ரே பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம இட்லி ஊற்றணும். அப்படி இல்லைன்னா ஒரு துணியாவது அட்லீஸ்ட் நம்ம வந்துட்டு ப்ளேஸ் பண்ணிவிட்டு அது மேலே தான் வந்து இட்லி ஊற்றணும். இது ரெண்டில் ஒரு மெத்தடை யூஸ் பண்ணால் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா இட்லி வந்துட்டு கொஞ்சம் கூட ஒட்டாமல் சாஃப்டாக சூப்பராக கிடைக்கும். ஆனால் இது ரெண்டுமே பண்ணாமல் ஏற்கனவே ஹெல்த்தியாக இருக்கிற இந்த இட்லியை இனிமேல் ரொம்ப ஹெல்த்தியாக வந்துட்டு எப்படி சுட்டு எடுக்கலான்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். எப்போவும் எப்படி இட்லி ஊற்றுவோமோ அதே மாதிரி ஆயில் துணி எதுவுமே அப்ளை பண்ணாமல் டைரெக்டாக வந்துட்டு இட்லி பிளேட்டில் மாவு வந்து சேர்த்துக்க வேண்டியதான். ஆட் பண்ணும்போது ஒரு 3/4 குழிக்கு அளவுக்கு கொஞ்சமாக கேப் விட்டுட்டு நம்ம மாவை ஆட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு சொன்னாக்கா வெந்து வரும்போது நல்லா கரெக்டாக இருக்கும் அந்த இடம். தண்ணி நல்லா கொதிச்சதுக்கு அப்புறம் தான் நம்ம இட்லி பிளேட்டை உள்ளே வைக்கணும். வச்சதுக்கப்புறம் ஒரு 7 நிமிஷம் மட்டும் வேக வச்சு எடுத்துக்கிட்டால் போதும். ஆல்ரெடி வந்துட்டு கீழே நல்லா வந்துட்டு கொதிச்ச தண்ணி தான். ஸோ 7லேருந்து ஒரு 8 நிமிஷத்துலேயே இட்லி நல்லா சூப்பராக வெந்துடும். ஒன்ஸ் இட்லி வந்துட்டு நல்லா வெந்துருச்சு அப்படின்னு சொன்னாக்க நம்ம வந்துட்டு இம்மீடியட்டாக இதிலேருந்து நம்ம எடுத்துடணும். இன்கேஸ் நம்ம அந்த பாத்திரத்திலே அப்படியே விட்டுட்டோன்னா மேற்கொண்டு பார்த்திங்கன்னா அந்த சூட்டில் இன்னும் கொஞ்சம் இட்லி வந்துட்டு குக் ஆகி ரொம்ப ஹார்ட் ஆயிரும். ஸோ அதை இம்மீடியட்டாக வந்துட்டு இன்னொரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு ஒன்றுமே பண்ண வேண்டாம். அதை ஜஸ்ட்டு அப்படியே வந்துட்டு தழகில திருப்பி போட்டுட்டு மேலாப்பில் கொஞ்சம் தண்ணி வந்து ஸ்ப்ரிங்கிள் பண்ணி விட்டுற வேண்டியதான்.
இதை அப்படியே டிஸ்டர்ப் பண்ணாமல் ஒரு நிமிஷம் வரைக்கும் அப்படியே விட்டுறணும். அந்த நிமிஷத்தில் பார்த்தீங்கன்னா நல்லா அழகாக வந்துட்டு இட்லி வந்துட்டு சூப்பர் சாஃப்டாக அப்படியே இருக்கும். சூடும் அந்தளவுக்கு ஆறி இருக்காது. ஸோ அந்த ஸ்பூனை வந்துட்டு கொஞ்சமாக வந்து தண்ணியில் நனைச்சிட்டு அதுக்கப்புறம் ஒவ்வொரு இட்லியும் எடுத்து பாருங்கள். எடுக்கவே அவ்வளோ ஆசையாக சூப்பராக வரும். லட்டு லட்டாக வரும். கொஞ்சம் கூட வந்துட்டு பிளேட்டில் ஒட்டியே இருக்காது. ஆனால் ஒரே ஒரு முக்கியமான விஷயம்னு பார்த்தீங்கன்னா அந்த இட்லி பிளேட் வந்துட்டு அந்த குழியில் தான் வந்துட்டு அந்த ஹோல்ஸ் இருக்கணும். அதுவும் ரொம்ப குட்டி ஹோல்ஸாக இருக்கணும். ஸோ இந்த மாதிரி இருக்கிற இட்லி பிளேட்டில் தான் இந்த ஹேக் வந்துட்டு ஒர்க் அவுட் ஆகும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்லாம் ஏதாச்சும் ஒரு பொருள் வாங்குகிறோம் அப்படின்னு சொன்னாக்கா நல்லா டார்க் கலரில் இருந்துச்சுன்னா பார்த்த உடனேமே சூப்பராக இருக்கே அப்படின்னு சொல்லி யோசிப்போம். ஆனால் இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா கலரை பார்த்த உடனேயுமே டவுட்டு தான் வருது. இதில் ஏதாவது கெமிக்கல் ஆட் பண்ணியிருப்பாங்களோ அதனால தான் இவ்வளோ கலரோ அப்படிங்கிற மாதிரி. ஸோ அந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக அந்த குங்குமத்தில் நிறைய ஸ்கேமெல்லாம் வந்துட்டு சொன்னாங்க. ஒரு மாதிரி அலர்ஜி மாதிரி ஸ்கின் எல்லாம் வந்துட்டு பீல் ஆகுது அந்த மாதிரிலாம் வந்துச்சு. ஸோ அதெல்லாம் அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னாக்கா வீட்டில் உள்ள சாதாரண நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணுற பொருட்களை வச்சு அட்டகாசமாக குங்குமம் வந்துட்டு அது வாசனையோட வீட்லேயே ட்ரை பண்ண முடியும். அதுக்கு முதல்ல ஃபஸ்ட்டு குவாலிட்டி நயம் கிழங்கு மஞ்சத்தூள் எடுத்துக்கணும். அது கூடவே தேவையான அளவு சுண்ணாம்பு, கொஞ்சமாக பச்சை கற்பூரம் இன்றைக்கி ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ அது கூடயே வந்துட்டு கொஞ்சம் சந்தன பவுடரும் ஆட் பண்ணி நல்லா கொஞ்சம் எலுமிச்சம்பழ சாறையும் ஆட் பண்ணி நல்லா வந்துட்டு பொடிச்சு எடுத்துக்கணும். ஸோ அவ்வளோதாங்க, சூப்பராக குங்குமம் ரெடி ஆகிடுச்சு. இதை வந்துட்டு நான் சாமிக்காக ப்ரிப்பேர் பண்ணினேன். இதுவே நம்ம வைக்கிறோம் அப்படின்னு சொன்னாக்கா பச்சை கற்பூரத்துக்கு பதிலாக நம்ம ஜவ்வாது அப்படி இல்லைன்னா தாளம்பூ எசன்ஸ் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிட்டோம்னா நல்லா ஜம்முன்னு இருக்கும். கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் வச்சுட்டு அதுக்கப்புறம் குங்குமம் வைக்கும்போது பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு குங்குமம் உதிராது. அதேமாரி கலரும் நல்லா டார்க் ஷேடில் இருக்கும். நம்ம எல்லாத்தோட வீடுகள்லையுமே பார்த்தீங்கன்னா கோலப்பொடி கண்டிப்பாக இருக்கும். ரொம்ப மெனக்கடாமல் திங்ஸ் எல்லாம் எதுவுமே கடையில் பர்ச்சேஸ் பண்ணாமல் வீட்டில் உள்ள பொருளை வச்சே வந்துட்டு காப்பர் பொருள்களை இந்த மாதிரி எஃபர்ட்லெஸ்ஸாக கொஞ்ச நேரத்திலே க்ளீன் பண்ணி எடுத்துட முடியும். ஒரு பவுலில் தேவையான அளவுக்கு கோலப்பொடி எடுத்துக்கணும். கோலப்பொடி இல்லை அப்படின்னு சொன்னாக்கா அகல் இருக்கும் இல்லைங்களா, அதை கூட நம்ம நல்லா வந்துட்டு நைஸாக பொடிச்சு எடுத்துக்கலாம். இது கூடவே நான் இன்றைக்கி பேக்கிங் சோடா எடுத்திருக்கேன். எந்த அளவுக்கு நம்ம கோலப்பொடி எடுக்கிறோமோ அதே அளவுக்கு பேக்கிங் சோடாவும் எடுத்துக்கணும். இதுக்கு பதிலாக வந்துட்டு நம்ம சால்ட் இருந்தால் அது கூட ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அதுவுமே நல்லா எஃபெக்டிவாக தான் இருக்கும். இதில் ஒரு அரை லெமனோட எலுமிச்சம்பழ சாறு இதில் நல்லா பிழிஞ்சு விட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். இது பாருங்கள், இதை ஆட் பண்ணோன்னே நல்லா பொங்கி பொங்கி வரும். அதுக்கப்புறமா நம்ம எப்பவும் போல் அந்த லெமனோட ஸ்கின்னை வச்சே வந்து இதை தொட்டு தொட்டு பாத்திரத்தை நல்லா தேய்ச்சி விட்டுற வேண்டியதான். ரொம்பலாம் வந்துட்டு ப்ரெஷர் கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. லைட்டாக வந்துட்டு ப்ரெஸ் பண்ணி விட்டாலே போதும், அழகாக வந்துட்டு பளிச்சுன்னு வந்துடும். ஸோ இன்கேஸ் வந்துட்டு இந்த லெமனோட தோல் வந்து நம்மளுக்கு அந்த அளவுக்கு எஃபெக்டிவாக இல்லைன்னு ஃபீல் பண்ணோம்னா ஸ்க்ரப்பர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ரொம்பலாம் வந்துட்டு கஷ்டமே பட தேவையில்லை. லைட்டாக வந்துட்டு இந்த மாதிரி தேய்ச்சி விட்டுட்டு இதை அப்படியே ஒரு 10 நிமிஷம் ரெஸ்ட்டில் விட்டுறணும். ஏன்னா லெமனோட தோல் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்துட்டு லைட்டாக வலிக்கி விடும். ஸோ அந்த ஒரு பர்பஸ்க்காக தான் நம்ம ஸ்க்ரப்பர் யூஸ் பண்ணணும். இல்லைன்னா நல்லா வந்துட்டு இந்த லெமனோட தோலை வச்சே தேய்ச்சி எடுத்துக்கலாம். ஒன்ஸ் நல்லா தேய்ச்சிட்டு ஒரு 10 நிமிஷம் ரெஸ்ட் கொடுத்ததுக்கு அப்புறமா வாஷ் பண்ணி பாருங்கள், அவ்வளோ சூப்பராக இருக்கும். முடித்த உடனேயுமே வந்துட்டு நம்ம டைரெக்டாக யூஸ் பண்ணாமல் ஒரு நார்மல் டவலை வச்சு தொடச்சிட்டு அதுக்கப்புறம் யூஸ் பண்ணோம் அப்படின்னு சொன்னாக்கா ரொம்ப நாள் வரைக்குமே வந்துட்டு கலர் வந்து அகைன் மாறாமல் இருக்கும். ஸோ பாருங்கள், இப்போ எந்த அளவுக்கு நம்ம முன்னே இருந்ததுக்கு இப்போ நல்லாவே வந்துட்டு கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. ஸோ நான் ரொம்பலாம் வந்துட்டு மெனக்கடலை, லைட்டாக தான் வந்து தேய்ச்சி எடுத்திருக்கேன். ஸோ அவ்வளோதாங்க, நம்ம வீட்டில் உள்ள பொருளை வச்சுட்டு வந்து அழகாக க்ளீன் பண்ணி எடுத்துட்டோம். இப்போ இதில் வந்துட்டு கொஞ்சம் உருளி செட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா பூ கொஞ்சம் தான் இருந்துச்சு. சரி, ரோஸ் வந்து நம்ம செடியில் அழகாக ஒன்று பூத்து இருந்துச்சு. அது கூடவே வந்துட்டு கொஞ்சமாக மல்லிப்பூவோட இந்த லீஃபையும் கட் பண்ணி எடுத்துகிட்டு அழகாக வந்து செட் பண்ணிட்டேன். ஸோ பார்க்கும்போதே அவ்வளோ அழகாக சூப்பராக இருந்துச்சு. அந்த தண்ணியில் கொஞ்சமாக வந்துட்டு நான் பச்சை கற்பூரத்தையும் கொஞ்சம் வந்துட்டு பவுடர் மாதிரி ஆட் பண்ணிக்கிட்டேன். ஏன்னா அது நல்லா வாசமாக இருக்கும். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த ரோஸ் செடி வந்துட்டு ஒரு மாதத்துக்கு முன்னால் கீழே வந்துட்டு யாரோ தேவையில்லைன்னு சொல்லி வச்சுட்டு போயிட்டாங்க. எனக்கு பார்த்த உடனே ரொம்ப பாவமாக இருந்துச்சு. ஆனால் பாதி செடிக்கு மேலே ரொம்பவே காஞ்சி தான் இருந்துச்சு. ஆனால் கொஞ்சம் தண்டு மட்டும் பார்த்தீங்கன்னா நல்லா பச்சையாக இருந்துச்சு. எனக்கு அப்படியே விட்டுட்டு வர்றதுக்கு மனசே இல்லை. சரின்னு சொல்லிட்டு கஷ்டப்பட்டு தக்கி முக்கி அதை தூக்கிட்டு வந்துட்டேன். அதை நல்லா க்ளீன் பண்ணி ட்ரிம் பண்ணி விட்டுட்டு மண்ணெல்லாம் புதுசாக மாற்றி வச்சுட்டு கொஞ்சம் உரமும் நல்லா ஆட் பண்ணி ரெகுலராக தண்ணி விட்டேங்க. பார்த்தா சூப்பராக வந்துட்டு இப்போ 3-4 மொட்டு வச்சு இது ஃபஸ்ட்டு பூ பூத்துருச்சு. இது சாமிக்கு டெடிகேட் பண்ணிட்டேன். நம்ம வீட்டில் அரைக்கிற தேங்காய் சட்னி பார்த்திங்கன்னா ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் அதுவே ஹோட்டலில் போய் சாப்பிடும்போது டேஸ்ட் நல்லா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஆனால் அது ஒரு மாதிரி நல்லாவும் இருக்கும். ஹோட்டலில் சாப்பிட்ற அதே டேஸ்ட் வர்றதுக்கு இந்த குட்டி டிப்ஸை ஃபாலோ பண்ணி பார்த்தோம்னா அதே மாதிரி டேஸ்ட்டில் கிடைக்குங்க. நம்ம எப்பவும் போல் தேங்காய் சட்னிக்கு என்னென்னலாம் ஆட் பண்ணுவோமோ அது எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு 2-3 சின்ன வெங்காயம், ஒரு 2-3 கேஷ்யூ நட்டை மட்டும் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கோங்க. டேஸ்ட்டும் நல்லா சூப்பராக இருக்கும். கன்சிஸ்டன்சியும் அட்டகாசமாக இருக்கும். அந்த சின்ன வெங்காயத்தோட காரம் வந்து அந்த பச்சை மிளகா தேங்காய் கூட சேரும்போது பார்த்திங்கன்னா அப்படி ஒரு மேஜிக்காக இருக்கும். அதுக்கப்புறம் எப்பவும் போல் நம்ம தாளிச்சிக்க வேண்டியதான். அதே மாதிரி கடலையை கொஞ்சம் குறைச்சிட்டு தேங்காயை கொஞ்சம் அதிகப்படுத்திக்கணும். அப்போ தான் அந்த தேங்காயோட ஃப்ளேவர் வந்து தூக்கலாக இருக்கும். இந்த கெட்டி சட்னி பார்த்திங்கன்னா நம்ம இட்லி தோசைக்குன்னு கிடையாதுங்க, சப்பாத்தி, அடை, வடை, பொங்கல் எல்லாத்துக்குமே சூப்பரான காம்பினேஷன். உப்பு ஒன்று மட்டும் பார்த்திங்கன்னா நம்ம உடம்புல வந்துட்டு கூடவும் கூடாது, அதே சமயத்தில் குறைஞ்சிடவும் கூடாது.
இந்த உப்பை அப்படியே வந்துட்டு நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணாமல் இதை கொஞ்சம் ஹெல்த்தி வெர்ஷனில் இது கூட கொஞ்சம் இரும்பை சேர்த்து அயன் சால்ட்டாக கன்வெர்ட் பண்ண போகிறோம். அதுக்கு முதல்ல ஒரு கட்ட அளவுக்கு நல்லா முருங்கைக்கீரையை ஆஞ்சி க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி ஒரு நாள் நைட்டு ஃபுல்லும் ஃபேன் காற்றுல நல்லா ட்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு இரும்பு கடாய் அப்படி இல்லைன்னா ஒரு மண் சட்டியில் தேவையான அளவு கல்லுப்பு எடுத்துட்டு நம்ம க்ளீன் பண்ணி ஃப்ரை பண்ணி வச்சிருக்கிற முருங்கை இலையை இது கூட சேர்த்து நல்லா வந்துட்டு ஃப்ரை பண்ணி ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் ரெண்டையும் நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா மிக்ஸி ஜாரில் பொடிச்சு எடுத்துக்க வேண்டியதான். ஸோ இந்த உப்பு பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஹெல்த்தின்னு சொல்லலாம். ஏன்னா இதில் வந்துட்டு இரும்பு சத்து நிறைய இருக்குது. முருங்கைக்கீரை சேர்த்துருக்கோம் இல்லைங்களா. இது வந்து பார்த்தீங்கன்னா வெஜ்ஜுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணணும். நான்வெஜ்ஜுக்கு யூஸ் பண்ணும்போது டேஸ்ட் மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி குப்பைமேனி கீரை, கருவேப்பிலை, அதுக்கப்புறம் முடக்காத்தான் கீரை இந்த மாதிரிலாம் கூட உப்பு கூட சேர்த்து அரைச்சி வச்சு யூஸ் பண்ணலாம். பட் அதெல்லாம் ரெகுலராக எடுக்கிறத காட்டிலும் நம்மளுக்கு வந்து முருங்கைக்கீரை எடுக்கிறது ரொம்பவே ஹெல்தி. ஸோ இந்த அயன் சால்ட்டை கண்டிப்பாக வீட்டில் நாமளே கொஞ்சமாக வந்துட்டு ப்ரிப்பேர் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். என்ன தான் நம்ம பிரியாணியை பார்த்து செஞ்சு தண்ணியெல்லாம் வந்துட்டு ரொம்ப சரியாக வச்சாலும் ஃப்ளேமெல்லாம் அளவாக வச்சு குக் பண்ணால் கூட பார்த்தீங்கன்னா சம்டைம்ஸ் வந்துட்டு குழஞ்சி போயிடுது. ஏன்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அதுக்கு இது கூட ஒரு ரீசனாக இருக்கலாம். நம்ம இப்போ பிரியாணிக்கு பாஸ்மதி ரைஸோ இல்லை வந்துட்டு இந்த சீரக சம்பா ரைஸோ யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னாக்க நம்ம எப்பயுமே வந்துட்டு ஃபஸ்ட்டு ஒரு 2-3 வாட்டி கண்டிப்பாக வாஷ் பண்ணிடணும். அந்த வாஷ் பண்ணும்போதே ரொம்ப ஜென்டிலாக வந்துட்டு வாஷ் பண்ணணும். இப்போ வந்துட்டு அழுத்தம் கொடுத்து அரிசியை வந்துட்டு பிணைஞ்சி கழுவக்கூடாது. ஒன்ஸ் நல்லா 2-3 வாட்டி வாஷ் பண்ணி அந்த தண்ணி நல்லா வந்துட்டு ப்ளெயினாக நல்லா கிடைச்சதுக்கு அப்புறமா அதை சோக் பண்ணிவிட்டு அப்படியே விட்டுறணும். அதுக்கப்புறம் நம்ம எக்காரணம் கொண்டும் ஃபஸ்ட்டு சும்மா ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் களைஞ்சி போடுறதுங்கிறது ரொம்ப தப்பு. அப்போ வந்து அரிசி வந்து உடைய வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் முதல்ல பார்த்தீங்கன்னா வாஷ் பண்ணிட்டு தான் நம்ம ஊற வைக்கணும். ஊற வச்சுட்டு எடுத்து போடும்போது அப்படியே வந்துட்டு எடுத்து போடாமல் இந்த மாதிரி ஒரு வடிகட்டியில் வடிச்சிட்டு அப்புறமா நம்ம இம்மீடியட்டாக சேர்த்துறணும். வடிகட்டியில் ரொம்ப நேரம் வடித்து வச்சுருந்தாலும் சாப்பாடு வந்து ஒரு மாதிரி அரிசியாக நறுக்கப்பட்ட மாதிரி ஆகிடும். இப்போ நம்ம வீடுகளெல்லாம் வந்து இந்த மாதிரி ப்ரெட்டு பன்னெல்லாம் வாங்கிட்டு வராங்க அப்படின்னு சொன்னாக்கா அதோட மேல் போர்ஷன் வந்து இந்த மாதிரி வந்துட்டு ஒரு டேக் டைப் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதிலே வந்துட்டு எக்ஸ்பைரி டேட்டு அதுக்கப்புறம் அதோட ப்ரைஸ் எல்லாமே இன்க்ளூட் ஆகிருக்கும். நம்ம சம்டைம்ஸ் வந்துட்டு அந்த டேக் எங்கேயா தொலைச்சிருவோம். ஸோ அந்த மாதிரி தொலைச்சிட்டோம் அப்படின்னு சொன்னாக்க இந்த மாதிரி அந்த ப்ரெட்டை நல்லா இறுக்கமாக சொல்லட்டி எடுத்துட்டு அப்படியே அந்த மேலே உள்ள கவரை இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னு சொன்னாக்கா நல்லா ஏர் டைட்டாக ப்ரெட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட காஞ்சி போகாமல் நல்லா சாஃப்டாக சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இந்த ஹேக்கை ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம இப்போ வீடுகளில் தயிர் உர ஊற்றுற ஆளாக இருந்தோம் அப்படின்னு சொன்னாக்கா எல்லா டைமும் ஞாபகம் இருக்காது. எப்போவாவது நம்மளை அறியாமலே மறந்துடுவோம். ஸோ அந்த மாதிரி ஒரு எமர்ஜென்சி டைமில் எப்படி வந்துட்டு தயிர் உர ஊற்றலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஆல்ரெடி இதை பற்றி நான் டீட்டெயில்டாக ஷேர் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு இப்போ நல்லா பாலை காய்ச்சிட்டு ஒன்ஸ் நல்லா கொஞ்சம் வெதுன்னு வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். கொஞ்சம் நல்லா வெதுன்னு இருக்கும்போதே ரொம்ப நெகவெதும்பாக இருக்கக்கூடாது. கொஞ்சம் சூடு இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா நல்லா வந்துட்டு நீர்த்த மாதிரி கொஞ்சம் தயிர் வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இது கூட மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். அதுக்கப்புறமா கொஞ்சம் சூடான தண்ணியை இந்த மாதிரி ஒரு டம்ளரில் ஆட் பண்ணி எடுத்துக்கிட்டு அதை அப்படியே வந்துட்டு அந்த தயிருக்குள்ளே சென்டர் போர்ஷனாக பார்த்து ப்ளேஸ் பண்ணி விட்டுற வேண்டிதான். லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணிடுங்க. ஒரு 2-3 மணி நேரத்துலேயே வந்து கெட்டி தயிர் வந்து செட் ஆகிருக்கும். ரொம்ப வந்துட்டு பர்ஃபெக்டாக செட் ஆகலைன்னா கூட அப்போதைக்கு சாப்பிட்ற மாதிரி நல்லா புளிக்காத கெட்டி தயிர் கிடச்சிரும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு எமர்ஜென்சி டைமுக்கு இந்த ஹேக் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்ன பண்ணினாலும் சரி எப்படி வச்சாலும் தண்ணி பொங்குதுக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு வந்துட்டு நம்ம ரைஸுக்கு வந்து எப்பவும் போல் நம்ம கரெக்டாக பழைய அரிசியாக புது அரிசியான்னு கரெக்டாக பார்த்து வச்சுட்டு அதுக்கேற்ற மாதிரி தண்ணியை மெஷர் பண்ணி வச்சுக்கணும். ஸோ நம்ம யூஸ் பண்ணுற அரிசிக்கு எவ்வளோ தேவைப்படுங்கிறத நம்ம தான் வந்துட்டு தெரிஞ்சு வச்சுக்கணும். 2லேருந்து 2.5 கப்பு வரைக்கும் கரெக்டாக இருக்கும். ஸோ 1 கப்பு ரைஸ்க்கு வந்துட்டு நம்ம மெஷர் பண்ணி இப்போ எடுத்தாச்சு. சால்ட் ஆட் பண்ணணும்னா அதையும் ஆட் பண்ணிவிட்டு அடுப்பை வந்துட்டு மீடியம் டு லோ ஃப்ளேமில் தான் வைக்கணும். ரொம்ப ஹையில் வச்சிடக்கூடாது. இந்த மூடியில் வந்துட்டு எப்போவுமே விசில் எடுத்துட்டு அதுக்கப்புறமா இதோட மேல் பக்கம் அந்த விசில் போடுற இடத்துலையும் சரி அதே மாதிரி உள் மூடியிலையும் உள் பக்கத்துலையும் கொஞ்சமாக நம்ம குக்கிங் ஆயில் ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னாக்கா அந்த லீக்கேஜ் ப்ராப்ளம் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி நல்லா வந்துட்டு உள்ளே வந்து அந்த தண்ணி நல்லா கொதிக்கும் போது லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு ட்ராப் ஆயிலையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஸ்டீம் வரும்போது நம்ம வந்துட்டு அப்படியே விசில் போட்டு விட்டுறலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் மீடியம் ஃப்ளேமில் ஒரு 3 விசில் விட்டுட்டு அடுப்பு ஆஃப் பண்ணி எடுத்துட்டேன். நல்லா வந்துட்டு அந்த ப்ரெஷர்லாம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமா அந்த விசிலை ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பாருங்கள். நல்லா சாதம் வந்துட்டு நல்லா உதிராக சூப்பராக இருக்கும். ஸோ இதை வந்து நம்ம அப்படியே குக்கரோடு வச்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் தான் சாதம் வந்து கட்டி பிடிச்ச மாதிரி ஆயிரும். இம்மீடியட்டாக வந்துட்டு நம்ம வேறு ஒரு பாத்திரத்துக்கோ இல்லை ஹாட் பேக்குக்கோ உங்களுக்கு எப்படி வசதியோ அது மாதிரி சேஞ்ச் பண்ணி வச்சிட்டோன்னா நல்லா உதிராக நல்லா தான் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உப்பு வந்து ஃபஸ்ட்லலாம் நல்லா தான் இருக்கும். கொஞ்ச நாள் ஆக பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நீத்து போன மாதிரி ஆயிரும். அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு நம்ம வீட்டில் உள்ள இந்த மாதிரி தேங்காய் தொட்டியோட அந்த சின்ன பீஸை மட்டும் உள்ளே வந்து இன்சர்ட் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னு சொன்னாக்கா உப்பு எப்போவுமே வந்துட்டு நல்லா ட்ரையாக மெயின்டைன் ஆகும்.
இப்போ சர்க்கரையெல்லாம் நம்ம வாங்கிட்டு வந்து வைக்கிறோம் அப்படின்னு சொன்னாக்கா, நம்ம ஊர்லலாம் பார்த்தீங்கன்னா, நெறைய வந்துட்டு டக்குன்னு எறும்பு வர ஆரம்பிச்சுரும். ஸோ, அதுக்கு வந்துட்டு எப்படி அவாய்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தாக்கா, ஒரு 2, 3 கிராம்பு வந்துட்டு இது கூட ஆட் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னு சொன்னாக்கா, எறும்பு சுத்தமா வரவே வராது. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஏர் டைட்டா க்ளோஸ் பண்ணிக்கலாம். நம்ம இப்போ சமையலுக்கு யூஸ் பண்ணுற தேங்காய் எண்ணெய், நல்லெண்ணெய், கடலெண்ணெய் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் பல்காக வாங்கி வைக்கும்போது ஃபர்ஸ்ட்டில் இருக்கிற அந்த ஃப்ரெஷ்னஸ் வந்து போக போக இருக்காது. கொஞ்சம் அந்த ஃப்ளேவர், அரோமாலாம் குறைஞ்ச மாதிரி ஃபீல் ஆகும். ஸோ, அந்த மாதிரிலாம் இல்லாமல் இருக்கணும் அப்படின்னு சொன்னாக்க, ஃபஸ்ட்டு மாதிரியே எப்போவுமே லாஸ்ட் வரைக்கும் அந்த ஃப்ளேவர் மெயின்டைன் ஆகணும் அப்படின்னா, கொஞ்சமாக 4, 5 மிளகை வந்துட்டு அந்த எண்ணெய்க்குள்ளே போட்டு நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுட்டோம்னா, அதே மாதிரி இருக்கும். ஆனால் இந்த ஹேக் வந்துட்டு இந்த வெஜிடபிள் ஆயில், அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த ஆலிவ் ஆயிலெல்லாம் வந்துட்டு செட் ஆகாது. அவ்வளோதாங்க நம்ம வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு கொஞ்சமாச்சும் யூஸ்ஃபுல்லாகவும், இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருந்துச்சுன்னு சொல்லி ஃபீல் பண்ணிங்கன்னா, மறக்காமல் ஒரு லைக் மட்டும் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீக் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் லாங் வீடியோவில் வந்து உங்களை நான் மீட் பண்ணுறேன். வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.